இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது எங்களுக்கு தரப்பட்டிருப்பது ஒரு பெரிய நோக்கத்திற்காக வேண்டி. நாம் பருவ வயதை அடைந்ததில் இருந்து எங்களுடைய முழு வாழ்க்கையும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாலும் பின்னாலும், வலதாலும் இடதாலும், மேலாலும் கீழாலும், எங்களுடைய இருட்டிலும் வெளிச்சத்திலும், அறிமுகம் இல்லாத இடத்திலும் அறிமுகமுள்ள இடத்திலும், உள்நாட்டு வாழ்க்கையும் வெளிநாட்டு வாழ்க்கையும், இரவுடைய வாழ்க்கையும் பகலுடைய வாழ்க்கையும், பிரயாணத்திலே இருக்கும் பொழுதும் ஊரில் இருக்கும் பொழுதும், முழு வாழ்க்கையும் முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு எங்களுடைய சொல்லும் செயலும் 100க்கு 100 பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குர்ஆன் கூறுகிறது, وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ, உங்கள் எல்லோருக்கும் பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் தனித்தனியாக கவனிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் உங்கள் எல்லோருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ, அவர்கள் யார்? கிராமன் காத்திபீன், அவர்கள் கண்ணியமான எழுத்தாளர்கள், மரியாதையாக்குரியவர்கள், சங்கைக்குரியவர்கள், மோசடி செய்ய மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், உள்ளதை உள்ளதுபடியே எழுதக்கூடியவர்கள். அங்கே லஞ்சம் செல்லுபடியாகாது, அங்கே ஆள் பார்க்கப்பட மாட்டாது, அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வசதி உள்ளவர் வசதி இல்லாதவர், ஏழை பணக்காரன், ஆட்சியிலே உள்ளவன் அதிகாரத்திலே உள்ளவன், சாதாரண குடிமக்கள் என்றெல்லாம் அங்கே பாகுபாடு பார்க்கப்பட மாட்டாது. எதை செய்கிறீர்களோ அது எழுதப்படும், எதை பேசுகிறீர்களோ அது பதிவு செய்யப்படும். யஅலமூன மா தஃஅலூன், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் என்னவென்றால், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குக்கு உங்களுடைய முழு விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை விட்டும் பிரியவே மாட்டார்கள். குறிப்பிட்ட சில சந்தர்ப்பங்களிலே தவிர, நீங்கள் ஃபர்லான குளிக்கும் பொழுது, நீங்கள் மலஜல தேவையை நிறைவேற்றும் பொழுது, கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களை விட்டும் விலகி இருப்பார்கள். ஏனைய முழு நேரங்களிலும் உங்களோடு இருப்பார்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் ரகீப் அதீத் என்ற அந்த மலாயிகமார். யாருக்கும் தவறு செய்துவிட்டு தப்ப முடியாது, தௌபா செய்யாமல் மரணித்தார். இப்படி பதிவு செய்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், உங்களுடைய நாவின் மூலம் இவைகளை எல்லாம் மொழிகிறீர்களோ அவைகளை மொழியும் பொழுது உங்களுக்கு முன்னால் அந்த ரகீபும் அதீதும் இருக்கிறார்கள். இது நல்ல வார்த்தையா ரகீப் பதிவு செய்வார், கெட்ட வார்த்தையா அதீத் பதிவு செய்வார். நல்லதை பேசினாரா வலப்பக்கத்திலே உள்ளவர் எழுதிக் கொள்வார், கெட்டதை பேசினாரா இடது பக்கத்திலே உள்ளவர் எழுதிக் கொள்வார். நீங்கள் ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் அவர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொன்ன சுபஹானல்லாவும் எழுதப்படும், எத்தனை தடவை சொல்லி இருக்கலாம். நீங்கள் சொன்ன அல்ஹம்துலில்லாவும் எழுதப்படும், நீங்கள் கூறிய அல்லாஹு அக்பரும் எழுதப்படும், நீங்கள் சொன்ன அஸ்ஸலாமு அலைக்கும் எழுதப்படும், நீங்கள் சொன்ன வஅலைக்கும் அஸ்ஸலாம் எழுதப்படும், நீங்கள் மொழிந்த மாஷா அல்லாஹ் எழுதப்படும், நீங்கள் மொழிந்த ஜஸாக்கல்லாஹு ஹைரா எழுதப்படும், நீங்கள் மொழிந்த பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் எழுதப்படும், நீங்கள் மொழிந்த அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் எழுதப்படும். இவைகளை எல்லாம் நல்லதாக மொழிந்தீர்களோ அந்த இஸ்திக்ஃபாரும் எழுதப்படும், அந்த ஸலவாத்தும் எழுதப்படும், நீங்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்படும், நீங்கள் பேசிய நல்ல வார்த்தைகள் எழுதப்படும், நீங்கள் வழிகாட்டிய நல்ல வழிகாட்டல்கள் எழுதப்படும். அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக நீங்கள் பேசிய பாவமான வார்த்தைகள், ஒருவனை பற்றி பேசிய புறம், ஒருவனை பற்றி பேசிய குறை, ஒருவனை பட்டப்பெயர் சொல்லி அழைத்தது என்ற அனைத்தும் எழுதப்படும். நீங்கள் செய்த ஒப்பந்தங்கள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், அவைகளில் எது நிறைவேற்றப்பட்டது எது நிறைவேற்றப்படவில்லை, செய்த ஒப்பந்தங்களிலே எது பூர்த்தி செய்யப்பட்டு இது பூர்த்தி செய்யப்படவில்லை என்ற அனைத்தும் அப்படியே பதிவேட்டிலே எழுதப்படுகிறது. இன்னா குன்னா நஸ்தன்சிஹு மா குன்தும் தஅமலூன், சொல் மட்டுமல்ல, உங்களுடைய முழு செயல்களையும் அப்படியே நாம் பதிவெடுக்கிறோம். குர்ஆன் கூறுகிறது, கொப்பி பண்ணும் பொழுது அசலிலே உள்ளது கொப்பியில் அப்படியே வருவதை போல அதைவிட தெளிவாக வாழ்க்கை பதிவெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு.
யாருக்கும் தெரியாமல் செய்ததாக இருக்கலாம். இரவிலே இருளிலே நடு ஜாமத்திலே யாருக்கும் தெரியாமல் எழுந்து 2 ரக்அத் தொழுதீர்கள், 4 ரக்அத் தொழுதீர்கள், குர்ஆனை எடுத்து ஓதினீர்கள், பாவங்களை நினைத்து இஸ்திக்ஃபார் செய்தீர்கள், இதுவும் எழுதப்படும். அதே இரவிலே யாருக்கும் தெரியாமல் ஆபாசமான ஒரு படத்தை பார்த்தான், ஒரு பாட்டை கேட்டான், ஒரு மியூசிக்கை கேட்டான், ஒரு அந்நிய பெண்ணுடன் தவறான முறையிலே பேசிக் கொண்டிருந்தான், இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தான், இவையும் எழுதப்படும், பதிவு செய்யப்படும். இப்படி பதிவு செய்யப்பட்டவைகள் எல்லாம் என்ன நடக்கும்? குர்ஆன் எதையும் சொல்ல தவறவில்லை. யாரும் கியாமத்திலே போய் தங்கடம் கூற முடியாது, எனக்கு தெரியாது என்று. அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அந்த முழு வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அந்த புத்தகம், அந்த ஏடு மரணிக்கும் பொழுது அவரவர்களுடைய கழுத்திலே மலாய்க்கமார்கள் மாட்டிவிட்டு சென்று விடுவார். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி. ஒவ்வொரு மனிதனுடைய செயலேட்டையும் அவரவர்களுடைய கழுத்துகளிலே நாம் மாட்டிவிடுவோம். சொல்லுவார்களே, கபருக்கு எதையும் எடுத்துச் செல்வதில்லை, அவரவர்களுடைய அமல்களை தான் எடுத்துச் செல்வார்கள். அமல்கள் எழுதப்பட்ட ஏட்டை ஜனாசா தூக்கி கொண்டுதான் கபருக்கு போகும். அது அப்படியே அவருடன் இருக்கும். கியாமத்துடைய நாளிலே வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபன் யல்காஹு மன்ஷூரா. கியாமத்துடைய நாளிலே ஒவ்வொருவருக்கும் உரிய அந்த செயலேட்டை, அவரவர்களுடைய வாழ்க்கை பதிவு புத்தகத்தை நூல்களாக அவர்களுக்கு முன்னால் நாம் திறப்போம். குர்ஆன் அப்படியே சொல்லு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடுகளையும் நூல்களாக நாம் ஒவ்வொருவருக்கு முன்னால் அப்படியே விரித்து எல்லோரையும் பார்த்து சொல்லப்படும், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக். நீ உன்னுடைய வாழ்க்கை பதிவு புத்தகம் இதோ இருக்கிறது, படித்துப்பார். நீ உன்னுடையதை வாசி, நீ உன்னுடையதை வாசி என்று ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டு படி என்று சொல்லப்படும். ஹதீஸிலே வருகிறது, அது எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்றால் அவருக்கும் படிக்கலாம், மற்றவர்களுக்கும் படிக்கலாம். உலகத்திலே எழுத வாசிக்க தெரிந்த தெரியாத எல்லோரும் படிப்பார்.